ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அதனை நேரலையில் காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கி மேலும் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக அவர் உரையாற்றவும் இருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு தொழில் முனைவர்களாக உருவாக்கும் பொருட்டு தொடர்ச்சியாக தொழில் பயிற்சி, அதே போல மக்களுடன் முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அதில் பயிற்சி பெற்ற பல்வேறு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஒரு வருடங்களில் மட்டும் பல்வேறு பணி நியமன ஆணைகள் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு நியமன ஆணை வழங்கி வரும் நிலையில் தற்போது 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். மக்களுடன் முதல்வர் திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக தமிழக அரசின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சூழலில் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையிலும் மக்களுடன் முதல்வர் என்ற அடிப்படையிலான திட்டங்களுக்கு மேலும் தற்போது அதில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.